இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள நுண்ணுயிரியல் தொடர்பான கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். வைரஸ் என்பது எம்மொழிச்சொல், லத்தீன் மொழிச்சொல். வைரஸ் என்பதற்கு விஷம் என்பது பொருளாகும். வைரஸை பற்றிய படிப்பு வைராலஜி என்று அழைக்கப்படுகின்றது. வைரஸ்கள் பாக்டீரியாக்களை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவையாக உள்ளன. வைரஸின் மைய பகுதி எதனை கொண்டு காணப்படுகின்றது? DNA மற்றும் RNA. பூமியில் முதலில் தோன்றிய வாழும் உயிரினம் பாக்டீரியாக்கள் ஆகும். பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி என்று அழைக்கப்படுகின்றது. பாக்டீரியாக்கள் எத்தனை வகைப்படுகின்றது? 2 வகைப்படும். பாக்டீரியாவின் உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு என்று அழைக்கப்படுகின்றது. சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோமல் DNA எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? பிளாஸ்மிட் என்று அழைக்கப்படுகின்றது. இடப்பெயர்ச்சி எதனால் நடைபெறுகின்றது? அதாவது பாக்டீரியாக்களில். இது கசையிலையினால் நடைபெறுகின்றது. பாசில்லை என்பது கோள்வடிவ பாக்டீரியாக்கள் ஆகும். கோள்வடிவ பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பாசிலஸ் ஆந்த்ரசிஸ். பாசிலஸ் ஆந்த்ரசிஸ். ஸ்பைரில்லா என்பது சுருள் வடிவ பாக்டீரியாக்கள் ஆகும். சுருள் வடிவ பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் ஸ்பைலோரி. ஹெலிகோபாக்டர் ஸ்பைலோரி. காக்கைகள் என்று அழைக்கப்படுவது கோள வடிவ அல்லது பந்து வடிவ பாக்டீரியாக்கள் ஆகும். கோள வடிவ அல்லது பந்து வடிவ பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அல்லது ஸ்டைபலோகாக்கஸ். ஸ்டைபலோகாக்கஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அல்லது ஸ்டெபலோகாக்கஸ். விப்ரியோ என்பது கமா வடிவ பாக்டீரியாக்கள் ஆகும். கமா வடிவ பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. விப்ரியோ காலரே. ஒற்றை கசைலைக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. ஒற்றை கசைலை விப்ரியோ காலரே. ஒருமுனை கற்றை கசைலை சூடோமோனஸ். இருமுனை கற்றை கசைலைக்கு எடுத்துக்காட்டு ரொடோஸ்பைரில்லம் ரூபரம். கற்றுக்கசைலைக்கு எடுத்துக்காட்டு ஏகோலை பாக்டீரியங்கள், அதாவது எஸ்செரிசியா கோலை பாக்டீரியங்கள். கசையிலை அற்றவைக்கு எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு சைனோம் பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக எந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவினை தயாரிக்கின்றன? அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைட். அசாதாரணமான சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவினை தயாரிக்கின்றன. இந்நிகழ்வு வேதி தற்சார்பு உணவூட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. கூட்டுயிர் வாழ்க்கை முறையினை வாழும் பாக்டீரியாக்கள் ஏகோலை பாக்டீரியாக்கள். பூஞ்சைகளை பற்றிய படிப்பு மைக்காலஜி என்று அழைக்கப்படுகின்றது. பூஞ்சைகளில் மொத்தம் எத்தனை இனங்கள் காணப்படுகின்றன? 70,000 இனங்கள் காணப்படுகின்றன. ஒரு செல்லான பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட். ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் என்னும் நொதியின் உதவியால் நொதித்தல் நடைபெறுகின்றது. சைமீஸ். ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் எந்த நொதியின் உதவியினால் நொதித்தல் நடைபெறுகின்றது? சைமீஸ். பல செல்களால் ஆன பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு காளான் ஆகும். மண்ணின் மேலடுக்கில் உள்ள காளானின் கனியிருப்பின் அடியில் அமைந்துள்ளது மைசீலியம் ஆகும். ஹைபாக்களினுடைய சுவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கின்றன? கைட்டின் மற்றும் செல்லுலோசினால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. மட்குண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ் பென்சிலியம் அகாரிகஸ். ரைசோபஸ் பென்சிலியம் அகாரிகஸ். ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு பக்சீனியா அல்புகோ உல்டிலோகா. பக்சீனியா அல்புகோ மற்றும் ஒல்டிலோகா. கூட்டுயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மைக்கோரைசா. கூட்டுயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மைக்கோரைசா. ஆல்காவை பற்றிய படிப்பு ஆல்காலஜி அல்லது ஃபைக்காலஜி என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு செல்லான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ்பாசியானது கிளாமிடோமோனஸ் ஆகும். ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் பாசி வகை கிளாமிடோமோனஸ் ஆகும். செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே காணப்படுவது சைட்டோபிளாசம்.
செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே காணப்படுவது சைட்டோபிளாசம். பிற ஒளிச்சேர்க்கை நிறமிகள். பியூகோசாந்தின் எனப்படுவது பழுப்பு நிறமுடையது. சாந்தோஃபில் மஞ்சள் நிறமுடையது. ஃபைகோஎரித்ரின் சிவப்பு நிறமுடையது. ஃபைகோசயனின் என்பது நீல நிறமுடையது. பியூகோசாந்தின் பழுப்பு, சாந்தோஃபில் மஞ்சள், ஃபைகோஎரித்ரின் சிவப்பு, ஃபைகோசயனின் நீலம். புரோட்டோசோவா என்ற கிரேக்க சொல்லினுடைய பொருள் என்ன? புரோட்டோஸ் என்பதற்கு முதல் என்று பொருள், சோவன் என்பதற்கு விலங்கு என்று பொருள். அதாவது முதல் விலங்கு, அதுதான் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா புரோட்டிஸ்டா என்னும் உலகில் இடம்பெற்று காணப்படுகின்றது. புரோட்டோசோவா புரோட்டிஸ்டா என்னும் உலகில் இடம்பெற்று காணப்படுகின்றது. புரோட்டோசோவாவை பற்றிய படிப்பு புரோட்டோ விலங்கியல் என்று அழைக்கப்படுகின்றது. புரோட்டோசோவாவினுடைய அளவு 2 முதல் 200 மைக்ரான் வரை காணப்படுகின்றது. புரோட்டோசோவாக்களினுடைய வகைகள். புரோட்டோசோவாக்கள் 4 வகைப்படும். அவை சிலியேட்டா, ஃப்ளாஜெல்லேட்டா, சூடோபோடியா, ஸ்போரோசோவா. சிலியேட்டா, ஃப்ளாஜெல்லேட்டா, சூடோபோடியா, ஸ்போரோசோவா. சிலியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பாரமீசியம். சிலியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பாரமீசியம். கசையிலைகளுக்கு எடுத்துக்காட்டு யூக்ளினா. போலிகால்களுக்கு எடுத்துக்காட்டு அமீபா. கசையிலைகளுக்கு எடுத்துக்காட்டு யூக்ளினா, போலிகால்களுக்கு எடுத்துக்காட்டு அமீபா. இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.